வணக்கம். இன்று நாம் வேதியியலில் உள்ள அணுக்களின் வகைகள் மற்றும் மூலக்கூறுகள் பற்றி எளிமையாக பார்க்கப் போகிறோம். தனிமங்கள் இயற்கையில் 3 நிலைகளில் காணப்படுகின்றன. 1. ஈரணு மூலக்கூறுகள், டைஅட்டாமிக் மூலக்கூறுகள். முதலில் ஈரணு மூலக்கூறுகள். இவை இரண்டும் ஒரே வகை தனிம அணுக்கள் ஒன்று சேர்ந்து உருவாகின்றன. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் H2 கூடுதல், O2, UPS, N2 மற்றும் குளோரின், புளோரின், புரோமின், அயோடின் போன்றவை. இவை இயற்கையில் மிக அதிக அளவில் காணப்படுபவை. 2. பலவணு மூலக்கூறுகள், பாலிஅட்டாமிக் மூலக்கூறுகள். அடுத்ததாக பலவணு மூலக்கூறுகள். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே வகை தனிம அணுக்கள் இணைந்தால் அவை பலவணு மூலக்கூறுகள் எனப்படும். உதாரணமாக O3, கட்டளைகள், P4 மற்றும் சல்ஃபர், S8. 3. ஓரணு தனிமங்கள், மோனோஅட்டாமிக் எலிமெண்ட்ஸ். இறுதியாக தனி அணுக்கள். சில தனிமங்கள் மற்ற அணுக்களுடன் சேராமல் தனித்தே இருக்கும். இவை எந்த மூலக்கூறுகளையும் ஏற்பதை நாம் நோபல் கேஸ்கள் அல்லது மந்த வாயுக்கள் என்று அழைக்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டுகள் He, Ne மற்றும் ஆர்கான், Ar. வேதியியல் பற்றிய அடிப்படை தகவல்களை புரிந்து கொள்ள இந்த தொகுப்பு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.